எல்லோருக்கும் வணக்கம். ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலை தான். பட் எதா இருந்தாலும் மேனேஜ் பண்ணி தான் வரணும் அப்படின்ற நிலைமை. 27 பாயிண்ட் நிஃப்டி ஏறினாலும் அதே 26,000 தான் மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, யூனியன் பட்ஜெட் 2026 ரெடி ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பாக யூனியன் பட்ஜெட்டில் அவங்க வாசிக்க நம்மளுக்கு தெரியாது, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த யூனியன் பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகளை அவங்க வாசிக்க நம்மளுடைய பொருளாதாரத்தில் மாற்றங்கள் என்பது மெதுவாக தான் நிகழும். ஆனால் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்தந்த துறை சார்ந்த பங்குகள் பயங்கரமான ஒரு வால்டிலிட்டிக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் இப்போன்னு எடுத்து பார்த்தாலும் சரி, மார்க்கெட்டே மோசமாக இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி புல் மார்க்கெட் எடுத்து பார்த்துருந்தாலும் சரி, அந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தாலும் சரி, ரொம்பவுமே முன்னணியாக நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய செக்டர்கள் அப்படின்னா இந்த பேங்க்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி, ஆட்டோ, மெட்டல், ரியாலிட்டி தான். ஆனால் பாருங்க, இப்போ பட்ஜெட் அறிவிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த மாதிரி ஃபோக்கஸில் இல்லாத செக்டர்கள், ஒரு உதாரணத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ரயில்வே துறை ஆகட்டும், அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆகட்டும், ரெனியூவபிள் எனர்ஜி, அக்ரிகல்ச்சர்னு பல்வேறு தரப்பட்ட பார்வைக்கு வராத சில பங்குகள், சில செக்டர்கள் அப்படின்றது ஃபோக்கஸில் வரும். ஒரு உதாரணத்துக்கு அது போன்ற பங்குகள்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு நாளில் இப்படி 9% ஏறுவதோ அல்லது 9% 10% இறங்குவதோ, அந்த மாதிரி பெரிய பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகும். இப்போ பாருங்க, இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்றது ஆட்டோ செக்டர் துறையை சார்ந்த பங்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இது போன்ற Q3 ரிசல்ட்டுகள் மற்றும் அது கூட சேர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய பட்ஜெட்டு தான். ஆனால் அந்த பட்ஜெட் கூட இன்னும் 2 மிக முக்கியமான செய்திகள் இருக்கு. ட்ரேடு டீல் யூரோப்பியன் யூனியன் கூட போடும் பொழுதோ அல்லது அமெரிக்காவோட எதிர்பார்த்ததோட மார்ச்சுக்குள்ள டீல் போடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல பங்குகளை 40-50% ஏற்றி விட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி நியூஸ்கள் மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கணும், ரொம்பவுமே ஹை பீட்டா, மார்க்கெட் ஒரு துளி ஏறினா ஸ்டாக் பெருசாக ஏறணும், அதே மாதிரி மார்க்கெட் ஒரு துளி இறங்கினாலும் அது பெருசாக கீழே விழுணும். அந்த மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியாக மார்க்கெட் ஒரு அடி பாஞ்சா இது 2 அடி பாயணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிஃப்டி ஹை பீட்டா இண்டெக்ஸில் அதிகமான வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த மெட்டல் இண்டெக்ஸை சேர்ந்த பங்குகள் அப்படின்னா நேஷனல் அலுமினியம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகளில் இந்த L&T ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, IIFL ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, மற்றும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. இந்த பங்குகளுடைய சமீபத்திய ஏற்றம் எப்படி இருந்ததுன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு வருஷத்தில் 70% சம்பாரிச்சிருக்கு, IIFL ஃபினான்ஸ் 44% சம்பாரிச்சிருக்கு, நேஷனல் அலுமினியம் 38% ஏறி இருக்கு, LT ஃபினான்ஸ் அதே மாதிரி 119% ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஹை பீட்டா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான செக்டரை சார்ந்த சில பங்குகள். ஆனால் இப்போ இந்த ரியாலிட்டி அப்படின்ற செக்டருமே ஒரு முன்னணி செக்டர் தான். ஆனால் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, ஒரு உதாரணத்துக்கு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ இந்த ஹை பீட்டா இண்டெக்ஸில் அது பாசிட்டிவாக ரொம்ப வேகமாக ஏறுற பங்குகளும் இருக்குது, பாசிட்டிவாக இறங்குற பங்குகளும் இருக்குது, ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளும் இருக்குது. அப்போ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது அது ஹை வெயிட்டேஜான கம்பெனி தான். அதே மாதிரி அதனுடைய செக்டரும் வந்து ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான், ரியாலிட்டி செக்டர். ஆனால் அந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட 39%, 29% பாவம் இறங்கி கிடக்கு. வாங்க ஜோடி போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ஒன்று சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னா அதை வந்து நேஷனல் அலுமினியம், அதாவது இது லாஸ் பண்ணி விடுதுன்னா அதான் நேஷனல் அலுமினியம் என்பது சம்பாரிச்சு கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த 2 நியூட்ரல் ஆயிடுது. அதே மாதிரி இந்த BSE லிமிடெட் ஒரு 49% சம்பாரிச்சு கொடுக்குறான்னு வச்சிங்களேன், அதனுடைய லாபம் என்பது இந்த PG எலக்ட்ரோபிளாஸ்ட் வந்து ஒரு வருஷத்தில் 39% நஷ்டம் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த BHEL அப்படின்றது வந்து நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறத இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு வந்து ஒரு வருஷத்தில் இறங்கி அதையும் நியூட்ரல் பண்ணி விட்டுருது. அப்போ பார்க்க போனால் இந்த மாதிரி ஒரு மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 10 பங்குகளில் பணம் போட்டிருந்தாலுமே 4 பங்குகள் தான் தப்பிச்சு ஒரு 40% பக்கம் ஏறி இருக்கான். அப்போ 40,000 ரூபாய்க்கு தான் ஒரு 40% ஏறி இருக்கும் அப்படின்னா அப்போ 16,000 ரூபாய் அப்படின்றதா கணக்கு வருது. அப்போ மொத்த அக்கௌண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு 16,000. எப்படி பார்த்தாலும் சுற்றி பார்த்தா கடைசியில் அந்த 15% லாபம் பிடிக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்குது.
நீங்க நினைக்கலாம் அப்ப 40-50% எது லாபம் கொடுத்துருக்கோ அதை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. அது எப்படி முடியும்? ஒருவேளை நீங்க லாபம் கொடுக்கறத பிடிக்காம அந்த ஒத்த பங்கு பிடிக்காம நஷ்டம் கொடுக்குற பங்கை பிடிச்சி 40% லாஸ் பண்ணி விட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்படி பார்த்தாலும் மிகவும் வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளை பிடிச்சி நம்மளுக்கு ஃபேவராக, அதுவும் வாங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு வருஷம் பூரா உட்காந்துருந்தா தான் இந்த மாதிரி 15%. இதனால தான் என்ன ஒரு யோசனை நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, அந்த ஹை பீட்டா இண்டெக்ஸாகவே இருக்கட்டும், இருந்தாலும் முன்னணி செக்டர்களில் இருக்கக்கூடிய பங்குகள் இருந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த பிஎஸ்சி எம்சிஎக்ஸ்லாம் நீங்கள் ஐடியில் சேர்த்தக்கூடாது. அதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் வருது, ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் வருது. ஸோ ஒருவேளை லீடிங் செக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாமே அவங்கள தூக்கி நிறுத்தியிருக்கும். இந்த ரியாலிட்டி செக்டரை சேர்ந்த ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் போயிருந்திருக்கும். பட் ஒருவேளை இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகள் எல்லாமே கீழே போயிருந்ததுன்னா அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பா தான். ஸோ இப்படித்தான் ஏதாவது ஒரு செக்டரை சார்ந்த பங்கு ரொம்பவுமே ஹை வாலட்டிலிட்டியாக இருக்குமா, ஹை பீட்டாவாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது போன்ற இண்டெக்ஸ்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு தெரிய வரும். சில நேரங்களில் ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கும். எப்படிங்க இந்த டாடா பவரை கொண்டு போய் ஹை பீட்டா ஸ்டாக்ல வச்சிருக்காங்க? இப்போ எத்தனையோ வச்சிருக்காங்க, இந்த செயில், ஆர்விஎன்எல் போன்ற எத்தனையோ பங்குகளை வச்சிருக்காங்க. அதில் இந்த டாடா பவரெல்லாம் எப்படிங்க கொண்டு போய் ஒரு ஹை பீட்டா ஸ்டாக்னு வச்சிருக்காங்க? நம்மளுக்கே ஒன்றும் புரியாது இது என்ன லாஜிக் அப்படின்னு. ஏன்னா சமீபத்தில் டாடா பவர்னுடைய மூவ்மெண்ட் என்பது பெருசாக ஒன்றுமே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, 2024 சில நேரங்களில் வந்து அது பெருசாக மூவ்மெண்ட் என்பதே இல்லை. சரி, பவர் செக்டர்னு ஒன்று எடுத்துட்டோம், அந்த செக்டருக்கு வெயிட்டேஜும் ஒரு 10% பக்கம் கொடுத்துட்டோம், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்களா என்னன்றது தெரியல. பட் எனிவே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் அல்லது ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய செக்டர்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ், அதுக்கப்புறம் பவர், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் அண்ட் ரியாலிட்டி. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டிலிட்டியாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, அதிகமாக வால்யூம் நடந்த, அதிகமாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய சில பங்குகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு தன்னுடைய 52 வீக் லோவில் வந்து விழுந்திருந்தான். இது எந்த லோ அப்படின்னா இந்த 2025 திரும்ப இவனுக்கு இதே வேலை தான். அந்த லோ 300 ரூபாய்னு வந்து விழுந்தாவே அதுக்கப்புறம் 340 400 போகிறதான் இதனுடைய வேலையாக இருந்தது. அதே பழக்க தோஷத்தில் சமீபத்தில் 300க்கு பக்கத்தில் விழுந்தா மறுபடியும் 344 அப்படின்ற மாதிரி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, சமீபத்தில் கடந்த 2 முறை 200 days மூவிங் ஆவரேஜை இவனால் தாண்ட முடியல. ஸோ இன்னைக்கு செய்தி என்னன்னா, இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து விழுந்து நிற்கிது. இதை பிரேக் பண்ணி காட்ட போறானா அல்லது மறுபடியும் கீழே விழுக போறா? அதே மாதிரி இன்னைக்கு கீழே இருந்து பிளஸ் ஆன 2 பங்குகள் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் எப்படி அந்த ஆர்விஎன்எல் இருந்ததோ அதே மாதிரி இந்த பவர் கிரிட் என்பது ஒரு குறிப்பிட்ட லோவில் வந்து விழுக வேண்டியது, அப்புறம் அதை அப்படியே சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு மேலே ஏற வேண்டியது, அப்புறம் லோல் விழுக வேண்டியது, சப்போர்ட் ஏற்க வேண்டியதுன்னு இப்படியே பார்த்து கொண்டிருந்த வேலையை பார்த்து கொண்டிருந்த இந்த பவர் கிரிட் சமீபத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து தொடாமல் இருந்தது. இன்றைய தேதியில் அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்து தொற்றுருக்கு. ஸோ லோ லெவல்ல இருந்து ஏற முயற்சி செய்யக்கூடிய பங்குகளுடைய செய்திகள் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, கீழிருந்து வந்து 50 days மூவிங் ஆவரேஜை தொட்ட ஒரு பங்காக இந்த பவர் கிரிட் அப்படின்றது இருக்கு. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 month லோவில் நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி தான். 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 2000 ரூபாய்க்கு போன இந்த பாரத் டைனமிக்ஸ் மறுபடியும் கடும் சரிவு. அப்படி சரிவானதுக்கப்புறம் மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து கீழிருந்து மேல் நோக்கி வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த பாரத் டைனமிக்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ பல பங்குகள் செட்டு பண்ணிக்கிட்டு தான் நண்பர்கள் இருக்கான். அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா, இல்லை மறுபடியும் வீணாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு தெரில. பட் கடந்த ஒரு வருஷத்தில் எத்தனையோ பங்குகள் லோ ரேட்லேருந்து 50%, 100% என்பது ஏறி வந்தது. இது போன்ற பங்குகள் லோ ரேட்டில் இருக்கக்கூடிய சமீபத்தில் சில டிஸ்கஸ் பண்ண இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைடுகள் இருந்த சில பங்குகள் தன்னுடைய லோவில் இருக்கா. இனி மறுபடியும் அவன் மேலே ஏறினா தான் தெரிய வரும். இன்னைக்கு தேதியில் லோவில் இருக்கான்.
கடந்த 2 நாட்களாக கூட பார்த்துக்கிட்டு இருந்தோமே, பல்வேறு ரயில்வே துறை பங்குகள் திடீர்னு லோலியாக தான் இருந்துட்டு இருந்தான். அப்புறம் 2 நாளில் 15%, 30% ஏறிடுறானு. ஸோ என்னைக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது தெரியாது. பட் இப்போதைக்கு கீழே விழுந்து கிடந்துட்டு ஏறலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தன்னுடைய லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்குகளுடைய செய்திகள்லாம் இப்போ சமீபத்தில் சிலது பார்த்தோம். நண்பர்களே, மேலேருந்து எப்போ யார் விழுவான்னு தெரியாது, அதே மாதிரி கீழிருந்து எப்போ யார் மேலே ஏறுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பாருங்கள், இந்த இந்தியன் பேங்க் ரொம்ப நாளாக அது ஏறாமையே இருந்தது. அதுக்கப்புறம் அது யாராவது வாட்ச் பண்ணாமையே இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டக்குன்னு 880லேருந்து 770ன்னு வர்றான். இனி டக்குன்னு 770லேருந்து 670ன்னு வர்றான்னு வச்சிங்க. அப்போ இதுக்கும் மேலே இன்னும் போயிட்டு இருக்குன்னு வெயிட் பண்ணவங்களுடைய நிலைமை என்ன ஆகிறது பாருங்க. இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் அப்படின்ற பங்குல அப்படிதான் நடந்திருக்கு. ஒரு முறை என்னாச்சு, 2000 கிட்ட வந்தவன் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஃபால் அப்படின்றது வந்துடுது. 2000லேருந்து டக்குன்னு ஒரு ஃபால் வந்தால் 50% இறங்கிடுறானுங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த ஹெட்ஜிங் போன்றது, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற பல்வேறு ஸ்ட்ராட்டஜிகளை உபயோகப்படுத்த பழகிக்கிங்க. இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இருக்கிறது பூரா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.